இந்தியாவின் இரும்பு மனிதர் என போற்றப்படும் சர்தார் வல்லபாய் பட்டேலின் 150வது பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி காவல்துறை சார்பில் உறுதிமொழி ஏற்று தேசிய ஒருமைப்பாடு தினமாக கொண்டாடப்பட்டது. இந்தியாவின் இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேலின் 150வது பிறந்த நாள் தேசிய ஒற்றுமை தினமாக புதுச்சேரி கடற்கரை சாலையில் கொண்டாடப்பட்டது. செய்தி மற்றும் விளம்பரத்துறையின் சார்பில் நடைபெற்ற விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் மற்றும் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த வல்லபாய் பட்டேலின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தேசிய ஒற்றுமை தின உறுதிமொழியை வாசிக்க பங்கேற்பாளர்கள் அனைவரும் உறுதிமொழி ஏற்றனர். அதனைத் தொடர்ந்து பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகளின் ஒற்றுமை ஓட்டத்தை துணைநிலை ஆளுநர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பல்வேறு நிகழ்ச்சிகளில் முதலமைச்சர் ரங்கசாமி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார், தலைமைச் செயலர் சரத் சௌஹான், காவல்துறை தலைவர் AK சிங்லா, செய்தித்துறை முகமது ஹசன் அபித், காவல்துறை துணைத் தலைவர் சத்யசுந்தரம் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். Respected Chief Secretary Sir, to planning of R&D வீற்றிருக்கும் திரளான கரவொலிகளோடு இந்த நிகழ்ச்சியை துவங்கி வைத்திருக்கிறார்கள். மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் அறிவித்தது போல இனிதே மின் கட்டண உயர்வு பரிந்துரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மின்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் 100 யூனிட்டிற்கு மேல் மின்சாரம் பயன்படுத்தினால் யூனிட்டிற்கு 20 பைசா உயர்த்த இணை மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் புதுச்சேரி அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளது. இந்த நிலையில் யூனிட்டிற்கு 20 பைசா உயர்த்த எதிர்ப்பு தெரிவித்து அதிமுகவினர் பம்பாக்கீரபாளையம் பகுதியில் உள்ள மின்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் காவல்துறையினரின் தடுப்புகளை மீறி அலுவலகத்தில் நுழைந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் இரு தரப்பினருக்கும் இடையே லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தொடர்ந்து மாநில செயலாளர் அன்பழகன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் தலைமை பொறியாளர் கனி அமுதனை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது அரசு அறிவித்த கட்டண உயர்வானது தற்போது வரை உயர்த்தப்படவில்லை என்றும் அரசிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு அரசு அறிவித்தால் மட்டுமே உயர்த்தப்படும் என்றும் அதுவரை தற்போதுள்ள கட்டணமே தொடரும் என உறுதியளித்தார். இதனையடுத்து அதிமுகவினர் கலைந்து சென்றனர். வெளியிடல ஜேஆர்சி வெப்சைட்ல வந்திருக்கு மட்டும்தான். ஜேஆர்சி வந்து என்னைக்கு வந்து டாரிஃப் பப்ளிஷ் பண்ணிட்டாங்களோ அவங்க உடனே வெளியிடுவாங்க. நீங்க தானே ஜேஆர்சி கிட்ட வந்து இது கேக்குறீங்க. நாம கேட்டது அவங்க வந்து ஜேஆர்சி வந்து டாரிஃப். சர்தார் வல்லபாய் பட்டேலின் 150வது பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற மாணவர்களின் சிறப்பு பேரணியை புதுச்சேரி மாநில SSP கலைவாணன் துவக்கி வைத்தார். இந்தியாவின் இரும்பு மனிதர், இந்திய சுதந்திர போராட்ட வீரர், இந்தியாவின் முதல் துணை பிரதமர் என போற்றப்படும் சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்த தினத்தை தேசிய ஒருமைப்பாட்டு தினமாக புதுச்சேரி காவல்துறை சார்பில் கொண்டாடப்பட்டது. வில்லியனூர் காவல் நிலையத்தில் சர்தார் வல்லபாய் பட்டேல் நினைவை போற்றும் வகையில் வில்லியனூர் காசி விஸ்வநாதர் ஆலயம் அருகே மரக்கன்று நடும் விழா மற்றும் வில்லியனூர் காவல் நிலையத்தின் எதிரே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சர்தார் வல்லபாய் பட்டேலின் புகைப்படம், வரலாறு கண்காட்சி,
ஏற்பாடு செய்யப்பட்டு பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவர்களுக்கு நினைவு கூறும் வகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மேற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் தலைமையில் வில்லியனூர் வட்ட ஆய்வாளர் கலைச்செல்வன் மற்றும் உதவி ஆய்வாளர் திருமுருகன் மற்றும் வில்லியனூர் மகளிர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் ரீனா மேரி டேவிட் முன்னிலையில் விவேகானந்தா அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் முன்னிலையில் உறுதிமொழி ஏற்று பள்ளி மாணவர்களுக்கு எழுது பொருட்கள் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து வில்லியனூர் மாட வீதியை சுற்றி பள்ளி மாணவர்கள் மற்றும் காவல்துறையினர் ஒன்றிணைந்து பேரணியாக சென்று சர்தார் வல்லபாய் பட்டேலின் நினைவை எடுத்துக் கூறினர். இந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர் காவல் நிலைய காவலர்கள் மற்றும் குற்றப்பிரிவு காவலர்கள், பொதுமக்கள், பள்ளியின் ஆசிரியர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். உறுதிமொழி இந்திய நாட்டின் ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் பாதுகாப்பையும் பேணுவதற்கு என்னையே இந்த நல்லியல்புகளை நாட்டு மக்களிடையே போதும்ல என்னடா நீ விடு மாறுறோம். இந்திரா காந்தி நினைவு நாளை ஒட்டி அவரது சிலைக்கு புதுச்சேரி அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். முன்னாள் பாரத பிரதமர் அன்னை இந்திரா காந்தி அவர்களின் நினைவு நாள் தேசிய மறு அர்ப்பணிப்பு தினமாக புதுச்சேரி அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி 100 அடி சாலை விழுப்புரம் சாலை சந்திப்பில் அமைந்துள்ள அவரது சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, அரசு கொறடா ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார், தலைமைச் செயலர் சரத் சௌஹான், காவல்துறை ஆய்வாளர் ஜெனரல் டாக்டர் அஜித்குமார் சிங்லா, அரசு செயலர் செய்தி மற்றும் விளம்பரம் முகமது அசன் அபித் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் சர்வமத பிரார்த்தனையுடன் பாரதியார் பல்கலைக்கூட பேராசிரியர்கள் மற்றும் மாணவிகளின் தேசபக்தி பாடல்கள் இசைக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து 2 நிமிட மௌன அஞ்சலி அனுசரிக்கப்பட்டது. அன்னை இந்திரா காந்தி அவர்களின் நினைவு நாள் தேசிய மறு அர்ப்பணிப்பு தினமாக இன்று அனுசரிக்கப்படுகிறது. நிகழ்ச்சிகளில் முதலாவதாக நிகழ்ச்சிகள் நிறைவுற்றன. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மனு அளிக்க வந்திருந்த மாற்றுத்திறனாளிகளை கண்ட சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் காரில் இருந்து உடனே இறங்கி மனுவை பெற்றுக்கொண்டார். காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மனு அளிக்க வந்திருந்த மாற்றுத்திறனாளிகளை கண்ட காரைக்கால் சட்டமன்ற உறுப்பினர் AMH நாஜிம் தனது காரில் இருந்து உடனடியாக இறங்கி அவர்களை அணுகி மனுவை கனிவுடன் பெற்றுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து பசியாக இருப்பீர்கள், சாப்பிட்டு விட்டு போங்கள் என அன்புடன் கூறி அருகில் இருந்த கந்தாஸ் உணவகத்தில் 28 பேருக்கும் உணவு வழங்கி அவர்களின் நலனை பற்றி ஆர்வமாக கேட்டறிந்தார். நாஜிம் அவர்களின் இந்த மனிதநேய செயல் பொதுமக்களும் சமூக வலைதள பயனர்களும் பாராட்டியுள்ளனர்.
மனிதத்துவம் நிறைந்த மக்கள் பிரதிநிதி என பலர் புகழ்ந்து வருகின்றனர். இந்திரா காந்தி நினைவு தினத்தை முன்னிட்டு கிருமாம்பக்கத்தில் உள்ள இந்திரா காந்தி திருவுருவ சிலைக்கு முன்னாள் அமைச்சர் கந்தசாமி அவர்களின் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். முன்னாள் பாரத பிரதமர் மறைந்த இந்திரா காந்தி அம்மையாரின் 41வது நினைவு தினத்தை முன்னிட்டு ஏம்பலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கிருமாம்பாக்கம் பகுதியில் உள்ள இந்திரா காந்தி சிறுவர் பூங்காவில் உள்ள அம்மையாரின் திருவுருவ சிலைக்கு முன்னாள் அமைச்சர் கந்தசாமி தலைமையில் 100க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் பிரமுகர்கள் கலந்து கொண்டு அம்மையாரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்தனர். இந்த நிகழ்ச்சியில் வட்டார காங்கிரஸ் தலைவர் பாப்பையா, அனைத்து நிலை காங்கிரஸ் கட்சி பொறுப்பாளர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள் பலரும் கலந்து கொண்டு காங்கிரஸ் கட்சி கொடியுடன் இந்திரா காந்தி அம்மையாரின் நினைவு தினத்தை கொண்டாடினர். திருவண்டார் கோவில் கிராமத்தில் உள்ள மின்துறையில் சேதமடைந்துள்ள சுற்றுச்சுவரை மறு கட்டுமான பணி செய்வதற்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவண்டார்கோவில் கிராமத்தில் உள்ள மின்துறையில் இளநிலை பொறியாளர் கட்டிடத்தின் இயக்குதல் மற்றும் பராமரித்தல், கிழக்கு மற்றும் வடக்கு பகுதியில் சேதமடைந்துள்ள சுற்றுச்சுவரை மறு கட்டுமான பணி செய்வதற்கும் மற்றும் இளநிலை பொறியாளர் அலுவலகத்தில் பிற பழுதுபார்க்கும் பணிகள் மேற்கொள்வதற்கு 29,78,000 ரூபாய்க்கான அரசாணை பெறப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. இப்பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். விழாவில் கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் தெற்கு கோட்டம் செயற்பொறியாளர் சந்திரகுமார், உதவி பொறியாளர் ஜலீல், இளநிலை பொறியாளர் கிருஷ்ணன், ஒப்பந்ததாரர் பாவாடை, ஊர் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பாகூரில் ரூபாய் 14.50 லட்சம் மதிப்பில் புதிய ஆழ்குழாய் கிணறு அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் பாகூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் குடித்தண்ணீர் பிரச்சினை நிலவி வருகிறது. இது தொடர்பாக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமாரிடம் அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தனர். இதையடுத்து சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் உடனடியாக தண்ணீர் தட்டுப்பாட்டை போக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதையடுத்து பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் சார்பில் பாகூர் நீர்உந்து நிலையம் எண் 2 வளாகத்தில் 14,50,000 ரூபாய் செலவில் புதிய ஆழ்குழாய் கிணறு அமைக்கும் பணி தொடங்கியது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து புதிய ஆழ்குழாய் கிணறு அமைக்கும் பணிகளை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் பீனாராணி, இளநிலை பொறியாளர் கோபாலகிருஷ்ணன் மற்றும் திமுக நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.
கிருமாம்பாக்கத்தில் 1.33 கோடி ரூபாய் செலவில் சாலை மேம்படுத்தும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் துவக்கி வைத்தார். ஏம்பலம் தொகுதி கிருமாம்பாக்கம் பேட் மந்தைவெளி முதல் கிழக்கு கடற்கரை சாலை சந்திப்பு வரையில் உள்ள சாலையை புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் தெற்கு கோட்டத்தின் சார்பில் மேம்படுத்திட ஆதிதிராவிடர் நலத்துறை சிறப்பு கூறு துணை திட்ட நிதியின் மூலமாக 1,33,16,826 ரூபாய் ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது. இதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சியானது கிருமாம்பாக்கத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து வைத்து சாலை மேம்படுத்தும் பணியை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் தலைமை பொறியாளர் வீரசெல்வம், செயற்பொறியாளர் சந்திரகுமார், உதவி பொறியாளர் சரவணன், இளநிலை பொறியாளர் அர்ஜுனன் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள், கிராம பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். கிருமாம்பாக்கத்தில் இந்திரா காந்தி நினைவு நாளை ஒட்டி அவரது சிலைக்கு மாநில செயலாளர் மோகன்தாஸ் மலர் தூவி மாலை அணிவித்து மரியாதை செய்தார். ஏம்பலம் தொகுதி கிருமாம்பாக்கம் மெயின் ரோட்டில் முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தியின் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு மாநில செயலாளர் மற்றும் தொகுதி நிர்வாகி மோகன்தாஸ் தலைமை தாங்கி இந்திரா காந்தி படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பிறகு தேசிய ஒருமைப்பாட்டை வலியுறுத்தும் விதமாக கிருமாம்பாக்கம் மெயின் ரோட்டில் இருந்து மோகன்தாஸ் தலைமையில் மௌன ஊர்வலம் நடைபெற்றது. பிறகு கிருமாம்பாக்கம் அரசு தொடக்கப்பள்ளி எதிரில் உள்ள இந்திரா காந்தியின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர்கள் குமரன், அஞ்சாப்புலி, அகில இந்திய மீனவரணி பொதுச் செயலாளர் கனகசபை, இளைஞர் காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சசிதரன், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் மணிகண்டன், தொகுதி பொதுச் செயலாளர் அருணாச்சலம், மாநில OBC பிரிவு செயலாளர் துரை, நாராயணன், இளைஞர் காங்கிரஸ் மாநில செயலாளர்கள் பழனிவேலு, நெல்சன், ஹரி, ஆதிதிராவிடர் பிரிவு துணைத் தலைவர் பக்கிரசாமி, பொதுச் செயலாளர் ஐயனார், பிற்படுத்தப்பட்டோர் அமைப்பு தலைவர் கிருஷ்ணமூர்த்தி, தெற்கு மாவட்ட துணைத் தலைவர் சிவபிரகாசம், பொதுச் செயலாளர் உதயகுமார், மகளிர் காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் புஷ்பா, செயலாளர்கள் பூங்கொடி, சித்ரா, ஏம்பலம் தொகுதி காங்கிரஸ் தலைவி வெண்ணிலா உள்ளிட்ட 150க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்திரா காந்தி நினைவு நாளை முன்னிட்டு துப்புரவு பணியாளர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினர். புதுச்சேரி திருபுவனை தொகுதி வட்டார காங்கிரஸ் கமிட்டி சார்பாக குச்சிப்பாளையம் ரமேஷ் என்கிற மணிவேல் தலைமையில் வட்டார காங்கிரஸ் நிர்வாகிகள் முன்னிலையில் இந்திரா காந்தி நினைவு நாளை முன்னிட்டு துப்புரவு பணியாளர்கள் மற்றும் ஊர் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானமும் 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு போர்வையும் வட்டார காங்கிரஸ் நிர்வாகிகள் முன்னிலையில் வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் திருபுவனை வட்டார காங்கிரஸ் நிர்வாகிகள் ஜெயபாலன், மணிமாறன், பாண்டுரங்கன், ரவி, திருமலை, அழகிரி, அமிர்தலிங்கம், சத்யா, சக்திவேல், சதீஷ், சந்தோஷ், ஐயனார், வீரமுத்து, தேவன், பிரபாகரன் மற்றும் கிராம பொதுமக்கள் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். நாட்டுடைய பிரதமராக இருந்த அன்னை இந்திரா காந்தி அம்மையார் வரம் கூட பசாப்பிடாது நல்லா வாங்கிக்குவோம் பண்ணுறாரு இன்னொரு பண்ணார் துப்புரவு பணியாளர்களுக்கு பண்ணார்.
அப்பா நிறைய எங்களுக்கு நிறைய செய்வாங்க. வாய்ப்பு கிடைக்கும் போது இன்னும் நிறைய செய்வார். எதிர்க்கிற தனியாக இந்த நாட்டில் செய்வார். நீங்கள் போலீஸ் நீங்கள் தான் இந்த நாட்டுடைய நாடு நலன்களாக சொல்ல வேண்டியது. இந்த நாட்டு நீங்கள் இல்லைன்னா யாரும் யாரெல்லாம் வெளியே போக முடியாது. யாரும் உங்களுடைய கஷ்டம் என்னாலும் உங்களுக்கு எல்லாருமே இருக்குது. அதனால் உங்களுக்கு இந்த நேரத்தில் நான் கலந்துக்கிறேன் ஆகணும். உயர்நீதிமன்ற உத்தரவின்படி 5% தொகையை கட்ட மறுக்கும் பள்ளி மீது கடுமையான நடவடிக்கை எடுக்காத கல்வித்துறையை கண்டித்து பாத்திமா பென்ஷனர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. உயர்நீதிமன்றம் பிறப்பித்த 2 உத்தரவுகளின் அடிப்படையில் 32 பள்ளிகள் 5% பங்கை செலுத்தும் நிலையில் பாத்திமா மேல்நிலை பள்ளி மட்டும் சட்டத்தையும் உயர்நீதிமன்ற ஆணையையும் நிறைவேற்ற மறுத்து சட்டவிரோதமாக செயல்பட்டு வருவதை கண்டித்தும் பள்ளி நிர்வாகத்தை வழிநடத்த வேண்டிய பேராயர் சட்டவிரோத செயலுக்கு துணை போவதை கண்டித்தும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டபடி 5% தொகையை கட்ட மறுக்கும் பள்ளி மீது கடுமையான நடவடிக்கை எடுக்காத கல்வித்துறையை கண்டித்தும் பாத்திமா பென்ஷனர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் கல்வித்துறை முன்பு நடைபெற்றது. சங்கத்தின் தலைவர் மார்டின் கென்னடி தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பென்ஷனர்கள் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். பின்பற்ற மாட்டேன் என்று சொல்லி 27 மாதங்களாக பாத்திமா பள்ளியில் ஓய்வு பெற்ற ஆசிரியர்களுக்கு பென்ஷன் வழங்குவதற்கு எந்த தடையாக இருக்கின்ற பாத்திமா பள்ளியின் அவல நிலையை இந்த நாடே, இந்த ஊர் அல்ல, இந்த நாடே ஒட்டு பார்த்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் அது ஒரு சட்டம். மதிக்காதவர்கள் யார் என்றால் ஒரு கிறிஸ்துவ பாதிரியார். அவர் பின்மாதிரியாக கூட இருக்க வேண்டாம். எந்த ஒரு செயலிலும் நேர்மையற்றவர், எந்த ஒரு செயலிலும் ஏதாவது ஒன்று சொல்லி சிரிக்க வேண்டியது. எப்படி பென்ஷன் வாங்கிறாங்கன்னு, நான் கிறிஸ்துவன் என்றால் எனக்காக தான் நீ